உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகாயாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரலையே. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரம் வந்து ஒரு பகுதி இங்கேயும் இன்னொரு பகுதி வந்து கும்பத்தோடையும் கனெக்ட் ஆகும். நீங்கள் கும்பராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என் மனசுக்கு பிடிச்ச மகர ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தா வாவ் ஃபென்டாஸ்டிக்கர், என்னவென்று சொல்வதம்மான்ற மாதிரி இருக்கு. நட்சத்திரநாதன் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அதுவும் உங்களுடைய 3ஆம் இடத்தில். முயற்சியெல்லாம் சக்ஸஸ், கம்யூனிகேஷன் வேற லெவலில் இருக்கும். நிறைய விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்ப வீடாக இருக்கும்போது அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அதே நீங்கள் மகர வீடாக இருந்தால் அவர் 4ஆம் இடத்துல இருப்பார். சுயத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல செவ்வாய் நட்சத்திரம், அங்கே உச்சமடையக்கூடிய நட்சத்திரமே செவ்வாய் தான் அவிட்டத்தில் மகரத்தில். நீங்கள் மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் பிளஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த தடவை கொஞ்சம் சிலாகிப்பும் சிலிர்ப்பும் வரப்போகுது. அந்த அளவுக்கு முருகன் உங்களை ஆட்கொள்ள போகிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் போயிட்டு உச்சமடையக்கூடிய ஒரு பிளானட் 4ஆம் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க நடக்கும். நீங்கள் நல்லா உங்களோட இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லவையெல்லாம் கூடி வந்திருக்கும். எல்லா மே மாதமுமே சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மே மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மே ஜூன் காலகட்டங்கள் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நட்சத்திரநாதனுடைய பொசிஷன், ராசிநாதனுடைய பொசிஷன்லாம் தாண்டி செவ்வாயுடைய அமைப்பு இந்த தடவை ரொம்ப வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கு. எல்லா கிரகமும் எல்லா வருஷமும் இப்படியேவா நகரப்போகுது இல்லை, அதுக்கான கேப் இருக்க தான் போகுது. இருந்தாலுமே 4ஆம் இடத்தில் போய் 4ஆம் வீட்டு அதிபதி வலுவாக ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருந்து ஒரு விஷயத்தை இயக்குறதல் அப்படின்றது சாதாரணமானதே இல்லை. பத்தாவதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒன்றா இருந்தது என்னதான் எதிரியாக இருந்தாலுமே சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் முன்னெடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். பொறுப்பு நிறையா வரும். இந்த நேரத்தில் தான் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒன்றாக இருத்தது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 தேதி வரைக்கும் மே மாதம் சனியும் செவ்வாயும் ஒரே இடத்துல உட்காந்துருப்பான். நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல அமர்ந்து அருள் பாவனை செய்ய போகிறார். நிறைய முயற்சி, கடன் கொடுப்பீங்க, ஆனால் 2 மடங்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போவாங்க. பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாக போகும். கடன் கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வு நிலை போகும். காசு பணம் துட்டு மணி தாறுமாறாக வரும். இது வரைக்கும் இல்லாது எங்க மேடம் வருது. தயவு செஞ்சு நெகட்டிவாக பேசாதீங்க. யாரோ ஒருத்தன் நான் நம்புகிறேன் உங்களுக்கு வரும், நீங்கள் நம்புங்க. நம்பினாதான் அது கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியோட பொசிஷன் சூப்பராக இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதியோட பொசிஷன் நல்லா இருக்குது. 3ஆம் வீட்டில் போய் ராசிநாதன் உட்காந்துருக்காரு. 3ஆம் வீட்டுக்கு இங்கேருந்து குருவோட பார்வை வேற என்ன சாமி வேணும்? 1 2 3 4 5 6 7 எல்லா இடமும் இயங்குது. மகரத்துக்கு மட்டும் இந்த தடவை அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 12 ராசியில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் காலத்துக்கு விட்டு கெத்தாக நடக்க போது முதல்ல ஆள் மகரம் தான். அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கெலாம் நான் அந்த அளவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை பண்பது இருக்கு. பண ரீதியாக வேலை ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகும். எப்போ தான் எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும்னு சொன்னவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். ஸ்பீடாக சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீர்கள். ரொம்ப பொறுமையாக நிதானமாக சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. 2மே நடக்கும். இந்த தடவை டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க. ரொம்ப நிதானமாக இருந்து முடிவு எடுப்பீங்க. ரொம்ப லாங் லாஸ்டிக்கான விஷயத்தையே யோசிப்பீங்க. நிறைய மீடியாவோட கனெக்ட் ஆவீங்க. மீடியா மூலமாக சில நல்லவே எல்லாம் உங்களை தேடி வரும். யாருக்கு? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. முதல்ல என்னன்னா பெரிய அல்லலிருந்து விடுதலை. ஆல்மோஸ்ட் குருவுடைய அமைப்பும் வந்துருச்சுன்னா மே மாதம் 25-26 தேதிக்கு அப்புறம் வாவ் செம்ம. இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை, என் வீட்டுக்காரோட பிரச்சனை, அது இது எல்லாம் தீரப்போகுது. ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். யார் உங்களை கேவலப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து நிற்பீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த தடவை கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறையா அவார்டு, நிறைய வெளிநாட்டு தொடர்பு, நிறைய மக்களுடைய மக்களாக பயணித்தல், ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்ற இடத்துல போய் ராகு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. நிறைய மக்களோட குடும்பமாக போய் உட்காந்து பயணிப்பீங்க. நிறைய மக்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. அப்போ நிறைய ட்ரெஸ் வாங்குறது, ஷாப்பிங் போகிறது, நிறைய துணிக்கடையில் போய் இருக்கிறது, நிறைய மக்கள் கூடுற இடத்துல போய் இருக்கிறது. நீங்கள் சுற்றுலா போவீங்கன்னு சொல்ல வரல, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலான்ற மாதிரி தன்மை மேலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்டியை க்ளோஸ் பண்ணீங்க, இல்லை எஃப்டியை பிரேக் பண்ணுவீங்க, இல்லை எஃப்டியை போடுவீங்க. 2மே நடக்கும்.
நிறைய நம்பகத்தன்மையான சில விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற 4ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 12ஆம் இடமும் சரி ஓரளவுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை தான் இருக்குன்ற போது அவர் வந்து 12க்கும் 3க்கும் உடையப்பட்டு புது முயற்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு குரு உங்களுக்கு அருள் புரியும். அதன் மூலமாக நல்லவையெல்லாம் வந்து நடக்கும். லாபம் பன்மடங்கு பெருகும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செம்மையான டைம். பணம் காசு தங்குங்க. இந்த மே மாதம் எனக்கு தெரிஞ்சு மே 25 தேதியிலேருந்து அடுத்து பொசிஷன்லாம் மாறும்போது ஜூன் மாதம் வரைக்கும் காசு நல்லா குறைவு இல்லாமல் இருக்கும். செலவு இல்லாமல் வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அப்பாடி பாக்கெட்டில் அந்த காசு இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். ஸோ பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல் தீரப்போகுது. அடுத்த முயற்சியை நோக்கி ஒரு நடை போட போறீங்க. அவிட்டம்ன்ற இடத்துல ஏதாவது ஒரு பிளான் இருந்தாலும் இந்த அது நடக்கும். சூரியனுடைய ஆளுமை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய மூத்த குழந்தை இல்லை அப்பாவுடைய உடல்நிலை, கணவருடைய உடல்நிலை, மாமியார் மாமனாருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். திடீர்னு வீடு வாங்கணும், வண்டி வாங்குற மாதிரி பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கான யோகம்லாம் உண்டு. அதை போய் பார்த்துட்டு வர்றதுக்கான யோகம்லாம் உண்டு. நிறைய கொஞ்சம் இந்த 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்தாலே கொஞ்சம் மறைச்சு சில வேலைகள் அதை பண்ணாதீங்க. அது தெரிஞ்சதுதான் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கும். கூட இருக்கிறவங்ககிட்ட தயவு செஞ்சு கரெக்டாக நடந்துக்கும். மறைச்சு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. நான் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லலை. மறைமுக பொருள், மறைமுக எதிரி, மறைமுக வேலை உங்களை மண்ணோடு மண்ணாக்கிடும். தயவு செஞ்சு நெகட்டிவாக வருது, அந்த பணம் வருது, இந்த பணம் வேண்டவே வேண்டாம். தேவையில்லாத மனசில் எந்திரிக்கும் போதே மண்டையில் போடுங்க. ஐயோ இல்லை அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா கிரகங்கள் நம்மளை இயக்க விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லுவாங்களா, மனசு இயங்குச்சுன்னா நம்ம வேலை பண்ண முடியாது. நம்ம மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மனசு கண்ட்ரோல் இல்லாமல் தறிக்கட்ட குதிரை மாதிரி ஓடும் இந்த அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். வச்சாதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே தெரியும். அவிட்டத்துக்கு கொஞ்சம் அதை பாருங்க, ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடெல்லாம் நீங்கிடும். இது வரைக்கும் ஒரு மாதிரி உடல் ரீதியாக அந்த பிரச்சனைலாம் டக்குன்னு சரியாயிடும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது ஒரு மாதிரி சோர்வை கொடுத்துட்டே இருந்தாலுமே அது ஒரு மாயை தான். அதெல்லாம் சாயகிரகங்கள். இது பிளானட்லாம் ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் பண்ண போகிறதில்ல. என்ன மேக்ஸிமம் உங்கள் யூரினல் இன்ஃபெக்ஷன் பண்ணியிருக்கும், அதே மாதிரி சிறுநீரகம், வயிறு, கர்ப்பப்பையில் பிரச்சனை உண்டாக்கியிருக்கும், த்ரோட்டில் ப்ராப்ளம் உண்டாகிருக்கும், இடுப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, எல்லா இடமும் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறது, ஃபுல் பாடி ஹெல்த்துக்கு வந்து எடுத்துக்கிறது, கொஞ்சம் ஃபிசியோக்கு போகிறது, கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிறது, உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அக்கறை எடுத்துக்கொள்ளுதல், இதெல்லாம் வேணும். கொஞ்சம் எண்ணெய் தடவி உங்களுடைய கால் பாதங்களை வந்து நீவி விடுங்க. இதெல்லாம் சனி போய் உட்காந்துருக்கிறது அந்த இடத்துல நிறைய காசு வரும். நல்லெண்ணெயை கொஞ்சம் உங்கள் பாதங்களில் வந்து இழுக்கிறது, உங்களுடைய விரல்கள் எல்லாம் 3 விரல்கள்லாம் நல்லெண்ணெய் வச்சு கொஞ்சம் இது பண்ணி விடுறது, காது மடல்களில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு உங்களை இழுத்துக்கிறது. மூளையும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், காசும் நல்லாயிருக்கும். இதை மட்டும் பண்ணி பாருங்கள். எல்லாம் சிம்பிள் விஷயங்க. இதை பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல்களிலிருந்து விடுதலை. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிக்க போகிறீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன, இந்த மே மாதம் மட்டும் சொல்லாதீங்க மேடம், எனக்கு கூட சொல்லக்கூடாதுன்னு ஆசை, பட் கேட்குறாங்களே. அதனால் படிக்கிற பிள்ளைங்க போட்டி தேர்வு எழுதுறீங்க, இல்லை 10th 11th 12th எழுதிட்டு இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா படிப்பீங்க. நெகட்டிவாக இல்லைப்பா, எல்லாமே நல்லா இருக்கும்போது எதுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் என்ன நெகட்டிவாக நடந்துற போது சூப்பராக இருக்கும். ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரருடைய குழந்தைகள் மன ரீதியாக சில குழப்பங்கள் வருவாங்க, இல்லை உங்களை கொஞ்சம் குழப்புவாங்க. பிள்ளைங்கிட்ட கவனமாக இருக்கு. கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. 5ஆம் வீட்டு போய் திரும்ப 6க்கு போகிறார். அதனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எதிரிகள் உருவாவாங்க. பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் பேர் போட்டி பொறாமப்படுவாங்க. இல்லை பிள்ளைகள் உங்களை பார்த்து கொஞ்சம் போட்டி போடாமப்படும். இல்லை பிள்ளைங்களா மேடம், அம்மா நல்ல படம் கட்டியிருக்கே, நான் கூட தான் அழகாக, எப்பயுமே அவிட்ட அழகு தான், அப்போ நல்லா இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சில பேருடைய சில பல பொறாமையை சந்திப்பீங்க. நல்ல விஷயம்தான், அதுன்னு ஆசைப்பட்டீங்க. எல்லாரும் உங்களை பாராட்டணும், எல்லாரும் உங்களை கொண்டாடணும் தான் ஆசைப்பட்டீங்க. அதெல்லாம் நடக்க போது, ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? ஆனால் இந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் ஓகே, இல்லாட்டி அப்படியே ரப்பரை வச்சு அழிச்சிடுங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டான அமைப்பு. நிறைய சேவை மனப்பான்மை. 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய சர்வீஸ் பண்ணுவீங்க. இறையர்கள் மூலமாக சில நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலம். கொஞ்சம் சண்டை போடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த சுக்கிரன் அத்தைக்கிட்ட, பெண் தோழிகள் கிட்ட, அக்கா கிட்டலாம் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் வேணாம். அந்த 6ஆம் இடமே கொஞ்சம் சண்டை போடுற இடமா, அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருங்க. 25 தேதியிலேருந்து ஒரு 3ஆம் தேதி வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்க்கு ஜிப்லாக் கவர் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு அது பெரிய பூதாகரமாக பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். கொஞ்சம் கவனம் தேவை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருங்க, கொடுக்குற வாக்குறுதியில் கவனமாக இருங்க,
மற்றபடி பணம் வரப்போகுது, காசு வரப்போகுது, நகை வரப்போகுது, இது வரைக்கும் இழந்த பெயர், புகழ், கௌரவம் எல்லாம் வரப்போகுது, செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. மகரமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல டைம் கூடி வரப்போகுது. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. திட்டினவங்களாம் அவங்களே கிளம்பி போகிறாங்க. எல்லாம் சூப்பர். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, அவிட்டேஷக்காக இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்துக்கும். காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ண 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 அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்து மூலக்குள்ள சில விஷயத்த பண்ணாமல் இருக்கிற மீனாட்சி அம்மன் வழிபாடு, மந்திரினின் பேர் அவள் மனசுக்குள்ளே இறங்கி சில விஷயத்தை அப்படியே அடிப்பா. மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த தடவை மகர ராசிக்காரர்கள், எக்ஸ்பெஷலி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசியாக இருந்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு, இது ரெண்டையும் பண்ணிட்டு வர 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 மிகச்சிறந்த ராஜயோகம் உங்களை தேடி வரும். நீங்கள் மகரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்பமாக இருந்தாலும் சரி, இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் குதிரை பார்ப்பீங்க, அதே சில பேர் ஒட்டகம் பார்ப்பீங்க, ஒட்டகச்சிவிங்கி பார்ப்பீங்க. ஒட்டகம் இல்லை, ஒட்டகச்சிவிங்கி. அன்னார்ந்து பெருசாக நீ வளரப்போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த ஒட்டகம் பார்த்தல்ன்ற நிகழ்வு, ஒட்டகத்தோட படம் போட்ட நிகழ்வெல்லாம் அந்த தடவை கண்ணில் கிடைக்கும். யாருக்கு? அவிட்டத்துக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அலைச்சல்லாம் தீரக்கூடிய, அடுத்த முன்னேற்றத்திற்கான முதல் படியை வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு.